விஜய் அண்ணா சிஎம் ஆன உடனே இப்படி மக்களை ஏமாத்துவாருன்னு சில தீய சக்திகள் 200 ரூபாய் வாங்கிட்டு பொய்யான செய்திய பரப்புறானுங்க. நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆன உடனே நம்ம தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு 200 யூனிட்ஸ் மின்சாரம் கட்டணம் இல்லாம பயன்படுத்திக்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் தமிழ்நாடு முழுக்க ட்ரக்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கும் முதலமைச்சர் விஜய் அண்ணா சைன் பண்ணிருக்காங்க. இப்ப சில வாடகை வாய்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மக்களை ஏமாத்திட்டாரு, இவர் இப்படி பண்ணுவாருன்னு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல இப்படின்னு ஒரு பொய்யான செய்திய பரப்புறானுங்க. நம்ம மக்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா, தமிழ்நாட்டுல மொத்தமா 2,48,00,000 வீடுகள் மின் இணைப்புல இணைக்கப்பட்டு இருக்குது. இதுல சுமார் 2 கோடி வீடுகள் 500 யூனிட்டுக்கும் கீழே தான் மின்சாரத்தை பயன்படுத்திட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில 200 யூனிட்டுக்கு மக்கள் கட்டணம் இல்லாம பயன்படுத்திக்கலாம். இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியா ஆகும். மக்களோட அடிப்படையான கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் அண்ணா இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இத கூட எப்படி மக்கள் கிட்ட பொய்ய அவதூற பரப்பணும்னு சில தீய சக்திகள் திட்டம் போடுறானுங்க.